இந்த வீடியோவில் நான் ஓப்பனாகவே குற்றச்சாட்டு வைக்கிறேன். ஆதவ அர்ஜுனா நேரடியாக அதிமுகவோடு தாவேகா கூட்டணி சேராமல் இருப்பதற்கும், தாவேகா இந்த தேர்தலில் எந்த அணியோடும் சேராமல் இருப்பதற்கும், அதை பார்த்துக் கொள்வதற்காக மட்டுமே சபரீசனால் அனுப்பப்பட்ட ஒரு ஏஜென்ட் தான் ஆதவ அர்ஜுனா. இதுதான் உண்மை. லாட்ரி மார்டின் அவர்களுடைய மருமகனான ஆதவ அர்ஜுனாவும் மு.க. ஸ்டாலினுடைய மருமகனான சபரீசனும் இணைந்துதான் ஐபாக் நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போட்டு யாரை கூட்டு வராங்க? பிரசாந்த் கிஷோரை கூட்டு வராங்க. ஸோ போன தடவை திமுக ஜெயிச்சது யாரோட பணம்? அதிமுகவும் டிவிகேவும் சேர்ந்தால் அது கம்ப்ளீட்லி ஒரு ஸ்வீப், ஒரு லேண்ட்ஸ்லைடு விக்டரியாக அமையும். தங்களால் இந்த தேர்தலை எதிர்கொள்ள முடியாது என்பதற்காக மிக மிக முக்கியமாக ஆதவ அர்ஜுனா போறதுக்கு முன்னாடியே முதல்ல இங்க ஜான் ஆரோக்கியசாமி கொண்டு போய் பிளான் பண்றாங்க. இந்த ஜான் ஆரோக்கியசாமி யாருன்னா, பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை அண்ணன் கூட தான் பேசுவோம். நான் வணக்கம், குடியரசு தின வாழ்த்துக்கள். வணக்கம், குடியரசு தின வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம எந்த பேப்பர் ஓபன் பண்ணாலுமே ஒரு விளம்பரம் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு அரசு சார்பாக கொடுக்கப்பட்டிருக்க அந்த விளம்பரம். என்ன விளம்பரம் அது? பன்முக இந்தியாவை கொண்டாடுவோம் என்று அவங்க பக்கமா எழுதியிருக்காங்க. அதுல பாதுகாக்கப்பட்ட இந்தியா என்பது எண்ணற்ற மொழிகள், பண்பாடுகள், நம்பிக்கைகளை தழைக்கும் நாடு. என்ன சொல்ல வராங்கன்னா, ரொம்ப சிம்பிளா இங்கிலீஷ்லயே அதான் சொல்றாங்க. Let's celebrate a unified India, not a uniform India. மறைமுகமா என்ன மெசேஜ் சொல்றாங்கன்னா, நாங்க பன்முகத்தன்மையை விரும்புறோம், பாஜக ஒரே இந்தியா அப்படிங்கறத நிறுவ ட்ரை பண்றாங்க. அதுல ரெண்டு விஷயம். முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லிடலாம். ஏன்னா முதல்ல ஒரே இந்தியா, திராவிட நாடு எங்கிருந்து எதை நோக்கி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பரிணாம வளர்ச்சி நிகழ்ந்திருக்குது. இந்த குரங்குலேருந்து மனுஷன் வந்தாங்கல்ல, அந்த மாதிரி திராவிட நாடு கேட்டதுல இருந்து எங்க வந்திருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு பன்முக இந்தியாவை கொண்டாடுவோம். அது தமிழை விட இங்கிலீஷ்ல அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் லைன் படி, let's celebrate a unified India, not a uniform India. சூப்பர். அதுக்கு அடுத்த லைன் தமிழ்ல என்ன இருக்குன்னா, பரந்துபட்ட இந்தியா, எண்ணற்ற மொழிகள், இனங்கள், பண்பாடுகள், நம்பிக்கைகள் தழைக்கும் நாடு. பியூட்டிஃபுல். ஸோ இதுல முக்கியமான விஷயம் நம்பிக்கைகள் தழைக்கும் நாடு. அப்போ பலதரப்பட்ட மக்களுடைய நம்பிக்கைகள். உதாரணத்துக்கு நீ ஹிந்து இல்லையா? ஹிந்து தானே? சரி, ஓகே. இல்லடா ஹிந்துனா அப்படியே யோசிக்கிறியே. ஓகே, இப்போ நானும் ஹிந்து தான். இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை இருக்கு? எனக்கு விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, எனக்கு பொங்கலுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, தீபாவளிக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா என்னுடைய முதல்வர் என்னுடைய நம்பிக்கையில மதிப்பாரா? இப்போ வரைக்கும் மதிக்கல. ஓகே. ஸோ ஆனா அவர் ஒத்துக்கிறாரு. என்ன ஒத்துக்கிறாருன்னா, பரந்துபட்ட இந்தியா, எண்ணற்ற மொழிகள், இனங்கள், பண்பாடுகள், நம்பிக்கைகள், அந்த அண்டர்லைன் தட் வேர்ட், நம்பிக்கைகள் தழைக்கும் நாடு. ஸோ அப்ப என்னுடைய நம்பிக்கை இருக்குது, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை இருக்குது? எனக்கு ராமர் பாலம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை திமுக என்ன சொல்லுது? ராமர் என்ன இன்ஜினியரிங் படிச்சாரா அப்படின்னு சொல்லுது. சோ அப்ப என்னுடைய நம்பிக்கைகளை தொடர்ச்சியாக கேள்வி கேட்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு அரசாங்கம் நம்பிக்கைகள் தழைக்கும் நாடு என்று விளம்பரம் கொடுக்குது. சோ இது டபுள் ஸ்டாண்டர்ட். அடுத்த வரைக்கும் வருவோம். வேற்றுமையில் ஒற்றுமை என்பது நூற்றாண்டுகள் கடந்த நாட்டுணர்வு பண்பு. அது இங்கிலீஷ்ல என்ன? அந்த செகண்ட் லைன் படிக்கிறீங்க. We must remain a country where cultures enrich one another, languages coexist with pride and faith is a personal truth. Actually தமிழோட இங்கிலீஷ்ல ரெண்டு லைன் கம்மியா இருக்கு. ஆமா, கோஎக்ஸிஸ்ட் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ நம்ம ஒரு கோஎக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கறத எப்போதுமே கேள்விக்குள்ளாக்கக்கூடிய தன்மை என்ன அப்படின்னா, எங்கெங்க இருந்து வருது அப்படின்னா, ஹிந்தி தெரியாது போடாங்கிறது, மாற்று மொழி ஒரு அவதூறு செய்யறது, தொடர்ச்சியாக வடநாட்டை பற்றி சித்தரிக்கும் பொழுதெல்லாம் வடநாட்டில் இருப்பவர்கள் படிக்கல, அவங்க கூலி வேலைக்கு இங்க வராங்க, அவங்க பான் பராக் போட்டு மூளையில தூக்குறாங்க, அவங்க பானிபூரி விற்கிறாங்கன்னு இப்படியான சிந்தனையை தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருப்பவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடி விங்கோ அல்லது திராவிட முன்னேற்ற ஆமாமா நிறைய பேர் பேசியிருக்காங்க. பீகாரின் பேசுறாங்க, முதல்வரே ஹிந்திக்காரங்களை திணிக்கிறாங்க நம்மளுடைய மாநிலத்துல. இல்ல, அப்போ இது எல்லாத்தையும் சொல்லிட்டு வேற்றுமையில் ஒற்றுமை என்பது நூற்றாண்டுகள் கடந்த நாட்டுணர்வு பண்புங்கிறது, கோ எக்ஸிஸ்ட்ங்கிறது எகைன் இட்ஸ் ஏ டபுள் ஸ்டாண்ட். இந்த ஒரு மெசேஜ்குள்ளரே இது இரண்டாவது டபுள் ஸ்டாண்ட். அடுத்தது, நாம் அனைவரும் சுயமரியாதை உணர்வுடன், நம்பிக்கையுடன், சுதந்திரத்துடன் வாழும்போது ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு சேர உயர்கிறது. நான் மறுக்கல. ஸோ அதை ஆங்கிலத்தில் அதை மிகவும் சிறப்பாக குறிப்பிட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். Can you read that line, please? Our strength has never been sameness. It has always been our manyness. When diversity is protected, belonging feels natural and the future stays open to everyone equally. ஓகே, இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுல தமிழ்ல இருந்து அதுக்கு ஆங்கிலத்துக்கு நேரடியான மொழிபெயர்ப்பாக இல்லை. ஏன்னா இதற்கு அடுத்தடுத்த வரிகளையும் சேர்த்து அவங்க ஆங்கிலத்தில் கொடுத்து வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவின் ஒவ்வொரு மொழியும், இனமும், பண்பாடும் தனித்துவமானவை, அவை ஒன்றை மதித்து வளப்படுத்துகின்றன அப்படின்னு சொல்றாங்க. நமது பலம் என்பது ஒற்றைத்தன்மை அல்ல, பன்முகத்தன்மையே. அந்த பன்முகத்தன்மையை காக்கப்படுவதே இந்தியாவை காக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா என்னன்னு கொண்டு முடிக்கிறாங்கன்னா, பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவை போற்றுவோம்,
பெருமிதத்துடன் என் மனமார்ந்த குடியரசு தின வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல 2 விஷயத்த குறிப்பிடணும். ஏன்னா பெரியாரின் பேரன், திராவிட மடல்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து பெரியார் என்ன கடிதம் எழுதினார் என்பதை இந்த நேரத்தில் நாம் குறிப்பிட வேண்டும். எலிசபெத் ராணிக்கு என்ன எழுதினார்னா, யாருக்கு வேணாலும் கொடுங்க, சுதந்திரத்தை எவனுக்கு வேணாலும் கொடுங்க, இந்த மதராசிகளுக்கு மதராஸ் மாகாணத்துக்கு கொடுத்துறாதீங்க, உங்களுடைய ஆளுகைக்கு கீழே தொடர்ச்சியாக இந்த மாகாணம் இயங்குவதுதான் இவர்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு நகர்வாக இருக்கும் என்று எழுதிய ஒரு இடத்தில் இருந்து, அடைந்தால் திராவிட நாடு இல்லையில் சுடுகாடுங்கிற இடத்துல இருந்து, இந்தியா ஒரு நாடே அல்ல என்பதிலிருந்து, இப்படியான விஷயங்களை எல்லாம் பேசியவர்கள் இன்று இப்படிப்பட்ட ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்து இருக்கிறார்கள். இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன சொல்ல நினைச்சேன், வெல்வோம் ஒன்றாக அப்படின்னு போட்டு எல்லாரும் சேர்ந்து ஒன்றா நிக்கிறாங்க. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். இதெல்லாம் நல்ல விஷயம். ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். இப்போ வந்து இதை வச்சுதான் வந்து என்ன விளம்பரங்கள் எல்லாம் எல்லா இடங்களிலும் வைக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னா, உங்களுடைய கனவை சொல்லுங்கள், அந்த கனவை நாங்கள் நினைவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா, போன தடவை வந்து ஒரு புகார் பெட்டியை வச்சு அதுல எழுதி போடுங்கன்னாரு. அதே மாதிரி இந்த வாட்டியும் ஒரு புகார் பெட்டியை தூக்கிட்டு வந்தா அந்த பொட்டி எங்கன்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி பொட்டி வேணாம், எல்லாரும் வந்து பொட்டியை தட்டி அவங்களுடைய சிந்தனைகளை வந்து பகிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லோருக்குமே ஒரே ஒரு கனவு தான், எல்லோருடைய கனவு ஒன்றுதான். நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னன்னா 1000 விமர்சனங்களை வைத்தாலும் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் என்ற முறையில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உனக்கு முதல்வர் எனக்கு முதல்வர், நீ வாக்கு செலுத்தினாலும் வாக்கு செலுத்தினாலும் நம்முடைய முதல்வர். ஆனால் தொடர்ச்சியாக இந்த அரசு என்ன மாதிரியான ஒரு 4.5 ஆண்டு காலம், இன்னும் சொல்ல போனா 4.25 வருஷம், இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. ஓகே, இந்த ஒட்டுமொத்தமாக இந்த நாடகம் விடும் வேலைதான் உச்ச காட்சி நடக்குதம்மா அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் சூப்பரா பாடுறாரு, பாத்தியா இல்லையா? வைப் எம்கேஎஸ்ல. ஓகே, சோ அந்த மாதிரி என்ன நடக்குது அப்படின்னா, 4.5 ஆண்டுகள் அப்படியே கண்மூடி அப்படியே பின்னோக்கி போய் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. வேங்கை வயல் நினைவுக்கு வருது, லாக்அப் டெத் நினைவுக்கு வருது, சென்னையில் விக்னேஷ் அப்படிங்கிற ஒரு குதிரை ஓட்டக்கூடிய ஒருவன் வந்து அடித்து லாக்அப்ல வச்சு கொல்லப்பட்ட நிகழ்வு வருது, அஜித் குமாருடைய நிகழ்வு நினைவுக்கு வருது, யார் ஷோல இறந்து போனவர்களுடைய முகங்கள் நினைவுக்கு வருது, கரூர்ல நடந்த ஸ்டாம்பேட் நினைவுக்கு வருது, கஞ்சா விற்பனை, அதன் மூலமாக நடந்த எத்தனை கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ், எவ்வளவு கள்ளச்சாராயம், சாவு நினைவுக்கு வருது. இந்த மாதிரி கண்ணை மூடி நினைச்சு பார்த்தா நமக்கு இதான் நினைவுக்கு வருது. ஸோ அப்போ வெல்வோம் ஒன்றாக அப்படின்னா யாரை சொல்ல வராரு, யாருக்கான செய்தி இது? எனக்கு தெரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள், அதிலும் கூட பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில குடும்பங்கள், குறிப்பிட்ட சில தனிநபர்கள் அல்லது நிறுவனங்கள் மட்டும்தான் இந்த 4.25 வருஷத்துல சந்தோஷமா இருக்கிறாங்க. ஒன்று திமுகவுக்கு ஜாலர் அடிக்கணும், இல்லைன்னா பெண் நிறுவனத்தில் வேலை பார்க்கணும், இல்லை பெண் நிறுவனம் உங்களை வேலைக்கு எடுத்துருக்கணும். அதாவது எப்படின்னா, வெளியிலிருந்து வேலை பாருங்க, நாங்கள் சொல்ற வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துருங்க, எப்போ பார்த்தாலும் ஒன்று தாவேக்காவை அடிங்க, இல்லை பாஜக அடிங்க, இல்லை நாம் தமிழர் அடிங்க, ஏதோ ஒரு விஷயத்துல. ஸோ இப்படியாக திமுகவுக்கு ஒத்துவதக்கூடியவர்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு 4.25 வருஷமாகத்தான் இந்த 4.25 வருடம் இருந்ததாக மக்கள் அடித்தட்டு திமுக தொண்டர்கள் சந்தோஷமா இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எங்களால சம்பாதிக்க முடியல அப்படின்னு ஒரு குமரலும் இருப்பதாக சொல்றாங்க. இது எல்லாமே இந்த தேர்தல் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது, அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதனால திமுகவினுடைய ஸ்ட்ராட்டஜியை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இப்ப இந்த வெல்வோம் ஒன்றாகக்கான பதாகைகள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும், குறிப்பா சென்னை போன்ற பெருநகரங்கள்ல எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க. அவங்க ஒரு ஆக்டிவிட்டியை அரசாங்க ஆக்டிவிட்டியா அல்லது கட்சி ஆக்டிவிட்டியான்னு தெரியாத அளவுக்கு நடத்திக்க வேண்டியது. இப்ப வெல்லும் தமிழ் பெண்கள்னு ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு நடந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா மகளிர் மாநாடு நடக்குது அதே பேர்ல, அதே வெல்லும் தமிழ் பெண், ஆமா அதே பேர்ல இப்ப மாநாடு நடக்குது. ஸோ அப்போ ஏற்கனவே வந்து நலம் காக்கும் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின்லாம் நடத்தும்போது சி.வி. சண்முகம் அவர்கள் ஒரு வழக்கு தொடுத்து, ஒரு அரசினுடைய நலத்திட்டத்தில் எப்படி நீங்க வந்து பெயர் வைக்கலாம், அப்ப அந்த பெயரை வைக்கக்கூடாதுன்னாங்க. உடனடியாக பார்த்தீங்கன்னா அதுல இருந்து வேற ஒரு விஷயம் எடுத்து இப்ப அதுல இருந்து பார்த்தீங்கன்னா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, வெல்லும் தமிழ் பெண்கள், இப்படி ஒவ்வொரு ரூட் போட்டுட்டு இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் டிஐபிஆருடைய பணம், அரசினுடைய பணம், நம்முடைய வரி பணத்தை வைத்து திமுக தனக்கான தேர்தல் வேலைகளை மிக ஜரூராக செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த அனைத்தையும் மக்கள் பார்க்கிறார்கள், மக்கள் சொல்ல போறாங்க. ஏன்னா மக்கள் தான் எஜமானர்கள். ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுதான் இந்த உலகத்தினுடைய உச்சகட்டமான ஒரு டெமோக்ரஸி. அதுதான் ஒரு மிகப்பெரிய சட்டம். ஆணுக்கு ஒரு ஓட்டு, பெண்ணுக்கு ஒரு ஓட்டு, மூன்றாம் பாலினத்தவருக்கு ஒரு ஓட்டு, படித்தவருக்கு ஒரு ஓட்டு, படிக்காதவருக்கு ஒரு ஓட்டு, பணக்காரருக்கு ஒரு ஓட்டு, ஏழைக்கு ஒரு ஓட்டு, என அனைவருக்கும் ஒரு ஓட்டு என்று இந்த டெமோக்ரஸியை, இந்த அரசியல் அமைப்பு டிஃபைன் பண்ண அந்த இடம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா 1920 தான் முதல் முறையாக நம்முடைய நாட்டை தேர்தலில் நின்று வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு முறைங்கிறது வருது. அதற்கு முன்பாக கூட ஒலை முறை இருந்தது, அது இதெல்லாம் அப்படின்னா வரலாறுகளில் நம்ம பின்னோக்கி போனோம்னா பல சான்றுகளை நம்ம சொன்னாலும், அதை தாண்டி 1920 முதலாக வாக்குச்சாவடியில் நின்று மக்கள் வாக்கு செலுத்தின போது அவர்கள் குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தான் வாக்கு செலுத்தக்கூடிய உரிமையை கொடுத்திருந்தார்கள். ஸோ அப்போ பெண்களுக்கு வாக்குரிமை என்பது கிடையாது, ஏழைகளுக்கு வாக்குரிமை என்பது கிடையாது. ஸோ படித்தவர்கள், அதிலும் பணக்காரர்கள் என்று கிளாசிபிகேஷன் வச்சிருந்தாங்க. சுதந்திரத்திற்கு பிறகு ஒருவருக்கு ஒரு ஓட்டு என்ற ஒரு நிர்ணயம் வந்ததற்கு பிறகு அந்த ஒரு ஓட்டு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து அதுதான் அந்த ஜனநாயகத்தினுடைய பவர். ஆமாமா, அப்கோர்ஸ் அந்த ஒரு ஓட்டுங்கிறது
ஒரு ஓட்டுல ஒரு தொகுதியினுடைய தலையெழுத்தே மாறுதுன்னு சொல்றாங்க இல்லையா, அது அது எவ்வளவு உண்மை என்பதை உணர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இந்த விளம்பரங்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய அந்த ஒற்றை விரல் புரட்சியின் மூலமாக ஒரு பதிலை சொல்வார்கள். உண்மையாகவே நம்ம வைக்கக்கூடிய விமர்சனங்கள், நம்முடைய பார்வைகள், இது எல்லாத்தையும் தாண்டி உண்மையாகவே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் மிக சிறப்பான ஒரு ஆட்சி கொடுத்திருக்குன்னு மக்கள் நினைச்சாங்கன்னா வாக்கு செலுத்த தான் போறாங்க. வாக்கு செலுத்த தான் போறாங்க. அதுல 1000 முறைகேடுகள் நடந்துச்சு, அது நடந்துச்சு, இது நடந்துச்சு, காசு கொடுத்தாங்க, கிட்னாப் பண்ணாங்க, கள்ள ஓட்டு போட்டாங்க, நல்ல ஓட்டு போட்டாங்க, இது என்ன புகார்கள் வந்தாலும் நான் என்ன சொல்றேன், அப்படி ஒருவேளை திமுக ஜெயிச்சு வந்துச்சுன்னா உண்மையாகவே அவங்க நல்லா ஆட்சி பண்ணியிருக்காங்க, மக்கள் அதை ஏத்திட்டு இருக்காங்க, நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி ஒருவேளை வரலைன்னா இவர்கள் செய்த அனைத்துமே ஒட்டுமொத்தமாக ஒரு டிராமா, ஒரு முழுக்க ஒரு டிராமா அப்படிங்கிறதையும் நம்ம உணரதான் போறோம். அதற்கான நாள் வெகு தொலைவில் இல்லை. லெட்ஸ் வெயிட். டிராமானுடைய அடுத்த கட்டமாக இன்னைக்கு வந்து இந்த குடியரசு தின ஊர்தியில பாத்தீங்கன்னா போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் வந்து நிறைய சர்ச்சைகள் ஆச்சு. பாத்தீங்களா, சுதந்திரமே வேண்டாம் என்று சொன்னவருடைய படத்தை வந்து ஒரு குடியரசு தின ஊர்தியில வச்சு நீங்க சென்னையில முதல்வர் பார்க்க அதை நடமாட விடுறீங்க. ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அவருடைய புகைப்படம் இல்ல, மாறாக அறுபடை வீடெல்லாம் வச்சு தெய்வீகமாக ஒரு குடியரசு தேர்தல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. தேர்தல் வந்துருச்சுன்னா திமுகவில் இருப்பவர்கள் 90% ஹிந்துங்குவாங்க. முதல்வர் கையில வேலை தூக்குவாரு. டிஆர்பி ராஜாவை பாத்தியா பாக்கலையா? டிஆர்பி ராஜா வந்து இன்னைக்கு ரீல்ஸ் போட்டிருக்காரு. என்னன்னா அவருடைய தொகுதிக்கு உட்பட்ட மன்னை ராஜா கோபால சுவாமி கோவிலுடைய கும்பாபிஷேகம் நடக்குது. சோ கோவிலே போய் ரீல்ஸ் போடுறாரு. உலகத்திலேயே மிகப்பெரிய தெப்பக்குளம் என்னுடைய தொகுதி மன்னார்குடியில் தான் இருக்கிறது. ஏன் இது உனக்கு 4.25 வருஷமா தெரியாதா? இப்பதான் புதுசா கண்டுபிடிச்சாங்கிற மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு வெறி, என்ன வெறி? ஹிந்து வெறி. ஓகே, ஏன்னா வாக்குகள் வாங்கியே ஆகணும்ல. கூடவே இப்ப டிடிவி வேற வந்துட்டாரு. 200% டிஆர்பி ராஜாவுக்கு அங்க ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் காத்துட்டு இருக்குது. ஏன்னா கடந்த முறை பார்த்தா அப்படின்னா அதிமுக 80,000 ஓட்டு, அமமுக 80,000 ஓட்டு, ரெண்டு பேரும் அப்படியே ஈக்குவலா அந்த ஓட்டை ஸ்பிளிட் பண்ணாங்க. இந்த முறை மிக கடுமையான ஒரு சவால் இருக்குது. டிடிவி தினகரன் வேற எனக்கு மன்னார்குடியை நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறாரு. ஸோ 200% மன்னார்குடி தொகுதி வந்து யாருக்கு தான் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு? அமமுக ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, இப்ப பார்த்தோன்னா இன்னைக்கு குடியரசு தின ஊர்தியில அறுபடை வீடு முருகர் கோயில் வந்து ஊர்தியில வருதுப்பா. என்னைக்காவது இது மாதிரி வந்திருக்கா? எந்த வருஷமாவது வந்திருக்கா இதுக்கு முன்னாடி? இல்ல. ஏன் வருது? இந்த வருஷம் ஏன் வருது? இந்த வருஷம் அப்படி அடிச்சாலாவது இந்துக்கள் ஓட்டு போடுவாங்களா? திருப்பரங்குன்றம் பற்றி எரிகிறது இல்லையா? தீபத்தூண் வேணா பற்றி எரியாம இருக்கலாம். ஆனா திருப்பரங்குன்றம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் விவகாரம் மக்களுடைய மனதில் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அப்ப சொல்றாங்க, சொல்லாம என்ன சொல்றாங்கன்னா, நாங்களும் யாரு? நாங்க யாரு? ஒரு தாய் பிள்ளைகள் இல்லையா? நாங்க முருகரை கும்பல் இல்லையா? குடியரசு தின ஊர்திக்கும் முருகருக்கு என்னப்பா சம்பந்தம்? அது யாருமே கேட்கல. இந்த திமுகவுடைய இந்த ஐடி விங் கேட்க மாட்டாங்க. அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய அந்த கட்சி தோழர்கள், மற்ற ஆன்லைன் ஊபிஸ்லாம் இருப்பாங்க, யாருமே அதை பத்தி கேட்கல. இன்னும் ரொம்ப தீவிரமாக நாத்திகவாதத்தை சோசியல் மீடியால பேசுறாங்க, யாருமே அதை பத்தி பேச. சோ இதெல்லாம் மக்கள் பாக்குறாங்க. மக்களுக்கு தெளிவா தெரியும் நீ எதுக்காக முருகரை கும்பிடுற, நீ எதுக்காக வேலை தூக்குற அப்படிங்கறதெல்லாம் மக்களுக்கு 200% தெரியும். போன முறை அவர்கள் கை கொடுத்துச்சு, வேலை தூக்குனாங்க. எல்லா ஆன்மீக தளத்திலையும் திமுக எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றார்கள். ஸ்ரீரங்கத்துல இருந்து, பழனியில இருந்து, இன்னும் நிறைய திருச்செந்தூர்ல இருந்து நிறைய இடங்கள்ல முக்கியமான அறுபடை வீடுகள் எல்லா இடத்துலயுமே திமுக. ஆக்சுவலி என்னன்னா, இல்ல அது ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. இப்ப திருப்பரங்குன்றம்ல அவங்க கிடையாது. திருப்பரங்குன்றம் சிட்டிங் எம்எல்ஏ வந்து ராஜன் செல்லப்பா. இல்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீ அப்கோர்ஸ் நீ சொன்னதை நான் மறுக்கல. திமுகவில் ஓட்டு போடுறவங்கலாம் அப்படின்னா ஹிந்துக்கள் இல்லாம வெறும் சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுக்களை மட்டும் வாங்கி திமுக ஜெயிச்சிருச்சு. ஆனா இல்ல, கண்டிப்பா ஹிந்துக்களுடைய வாக்குகள் விழுது. சோ இங்கு இந்த இடத்தை தான் பிஜேபி உணர வேண்டிய ஒரு இடம், அல்லது பிஜேபி வந்து கேஸ் ஸ்டடியா எடுத்து ரிசர்ச் பண்ண வேண்டிய இடம். இதுதான் நான் சொல்றேன். என்னன்னா, எப்படி வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்கு செலுத்துறவங்க எல்லோருமே வன்னியர்களா இருக்கணுங்கிற அவசியம் இல்லையோ, எப்படி எல்லா வன்னியர்களும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்தணுங்கிற அவசியம் இல்லையோ, அதே போல எல்லா இந்துக்களும் பாஜகவுக்கு தான் ஓட்டு போடணுங்கிற அவசியம் இல்லை. எல்லா இந்துக்களும் தங்களை பாஜகவோட அசோசியேட் பண்ணிக்கிறதும் இல்லை. இதை ஸ்டடி பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. இதை பத்தி நம்ம இன்னொரு நாள் நம்ம ரொம்ப டீடைலா பேசுவோம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அனைவரும் தங்களை இந்துக்களாக வாக்கு செலுத்தும் பொழுது, நாங்கள் இந்துக்கள், எங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், ஏன் எங்களுடைய வாக்கு என்பது எங்களுடைய உணர்வுகளை மதிப்பவர்களுக்கு தான் என்ற உணர்வு ஏன் வராமல் இருக்கிறது? ஏன் தமிழ்நாடு இந்துக்கள் தங்களை செக்குலர் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறார்கள், தங்களுடைய மதம் சார்ந்த உரிமைகளை பேசுவதற்கு தயங்குகிறார்கள் என்பதை பற்றி நம்ம இன்னொரு நாள் நம்ம ரொம்ப டீடைலா பேசுவோம். சோ நெக்ஸ்ட் விஷயத்துக்கு வந்துடலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து அதிமுக தாவேகா அப்படிங்கிற சண்டை வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. முதல்ல ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய விமர்சனங்களுக்கு அதிமுக அதிகாரப்பூர்வமாக பதில் வச்சிருக்காங்க. இப்போ தாவேகா என்ன கேட்கறாங்கன்னா, அதிமுக ஊழல் கட்சிங்கிறீங்க, உங்க பக்கத்திலே செங்கோட்டையன் வச்சிருக்கீங்க, அப்போ அதிமுக ஊழல் கட்சி என்று நீங்கள் குற்றம் சாட்டுவது உண்மை என்றால், அப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சர் செங்கோட்டையனை கூட வச்சுட்டு எப்படி நீங்க ஊழல் பத்தி பேசுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஓகே, இதுல முதல் விஷயம் நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோல நான் ஓப்பனாவே குற்றச்சாட்டு வைக்கிறேன். ஆதவ அர்ஜுனா நேரடியாக அதிமுகவோடு தாவேகா கூட்டணி சேராமல் இருப்பதற்கும், தாவேகா இந்த தேர்தலில் எந்த அணியோடும் சேராமல் இருப்பதற்கும், அதை பார்த்துக் கொள்வதற்காக மட்டுமே சபரீசனால் அனுப்பப்பட்ட ஒரு ஏஜென்ட் தான் ஆதவ அர்ஜுனா. இதுதான் உண்மை. ஓகே, ஸோ இதை பத்தி கொஞ்சம் பேக் ஸ்டோரியோட நான் போலாம்னு நினைக்கிறேன். ஆதவ அர்ஜுனா யாரு? எல்லோருக்கும் தெரிந்த ஆதவ அர்ஜுனா யாரு? லாட்ரி மார்ட்டினுடைய மருமகன். ஓகே, லாட்ரி மார்ட்டின் யாரு? தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த
ஒரு பூர்வீகத்தை கொண்டவர். அவர் வந்து சிறு வயதிலேயே வந்து குழந்தை தொழிலாளர் முறையில இங்கிருந்து அந்தமானுக்கு அனுப்பப்பட்டு, அந்தமான்ல போயிட்டு ஒரு பாண்டட் லேபர் மாதிரி ஒரு கொத்தடிமை தொழிலாளர்கள்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு இடத்துல அடைக்கப்பட்டு வேலை பார்த்து, அங்கிருந்து கஷ்டப்பட்டு, அடுத்து அங்கிருந்து கோயம்புத்தூருக்கு வந்து கோயம்புத்தூர்ல ஒரு லாட்டரி கடையில வேலை பார்த்து, அங்கிருந்து அடுத்து போய் இன்னைக்கு வந்து இந்தியாவினுடைய ஒரு லாட்டரி சாம்ராஜ்யத்தினுடைய கிங் அப்படிங்கிற இடத்துல போய் இருக்காரு. ஸோ ஓகே. இப்போ அவருடைய பிசினஸ் எப்படி? அவருடைய பிசினஸ் மூலமா அவருக்கு நேரடியா பணம் வந்துச்சா? மறைமுகமா பணம் வந்துச்சா? அவரு நல்லவரா? கெட்டவரா? இந்த டிஸ்கஷன்ஸ நம்ம இன்னொரு நாள் நம்ம டீடைலா பேசலாம். இப்போ அங்கிருந்து அடுத்தது அப்படியே வருவோம். அவருக்கு 2 மகன்கள், 1 மகள். ஓகே. அதுல ஒருவர் தான் வந்து எல்ஜேகே, லட்சிய ஜனநாயக கட்சியை நடத்தக்கூடிய சார்ல்ஸ். இன்னொருவர் வந்து அவருடைய தம்பி டைசன். அவர் வந்து ஏற்கனவே வந்து தமிழர் விடியல் கட்சின்னு ஒரு கட்சி வச்சிருந்தாரு. திருமுருகன் காந்தி போன்ற தமிழ் ஈழ செயல்பாட்டாளர்களோடு நெருங்கிய தொடர்புள்ளவர். அதற்கு முன்பாக நாம் தமிழர் கட்சியிலும் இருந்தாரு. அவர் இப்போ வந்து இந்த கட்சி செயல்பாடுகள்லாம் விட்டுட்டு பிசினஸ் ஃபோக்கஸ் பண்றாரு. அவருக்கு ஒரு மகள். அந்த மகளுடைய கணவர் தான் யாரு? ஆதவ் அர்ஜுனா. ஓகே. இது வந்து எல்லோருக்கும் தெரிஞ்ச செய்தி. இப்போ இதனுடைய பின்னோக்கி போயிட்டு அடுத்த ஒரு பேக் ஸ்டோரி பார்க்கலாம். கடந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தேர்தல் வேலைகளை பார்த்த நிறுவனம் யாருடையது? பிரசாந்த் கிஷோர். ஓகே. அந்த நிறுவனத்தோட பேரு ஐபேக். ஓகே. அந்த நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்ட தொகைன்னு எல்லோரும் ஊடகத்தில் பேசினது 300 கோடி, 350 கோடி. ஓகே. அந்த தொகை வந்து 500 கோடி ரூபாய் ஒட்டுமொத்தமாக கொடுக்கப்பட்ட தொகை. அந்த 500 கோடி ரூபாய் ஆனா 300 350 தான் சொல்லிட்டு வெளியில சொன்னது. பட் 500 crores கொடுத்திருக்காங்க. அந்த 500 கோடி ரூபாயை கொடுத்தது யார் தெரியுமா? மார்ட்டின் தான் கொடுத்தாரு. ஆதவ் அர்ஜுனா தான் கொடுத்தாரு. இன்னும் சொல்ல போனா இவங்களுக்கு சொந்தமான கட்டிடத்தில் தான் ஐபேக் நிறுவனத்தினுடைய அலுவலகமே இயங்குனுச்சு. இந்த கட்டிடத்துக்கான வாடகை, அந்த நிறுவனத்துக்கான முன் தொகை, அந்த நிறுவனத்துக்கான முழு செட்டில்மெண்ட், அது போக இன்னும் பல தொகுதிகளுக்கான தேர்தல் செலவுக்கென்று பல 100 கோடி ரூபாய்களை திமுகவுக்கு செலவு செய்தது யாருன்னா திரு மார்ட்டின் அவர்கள். ஏன் செலவு செஞ்சாரு? ஏன்னா அவருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள திரும்ப லாட்டரியை கொண்டுட்டு வரணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதற்கு திமுக அவங்களுக்கு மறைமுகமாக ஆதரவு தருவதாக சொன்னார்கள். அது மட்டும் இல்லாமல் ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஒரு அரசியல் ஆர்வம் இருந்தது. திரு மார்ட்டின் அவர்களுக்கு அவருடைய 2 மகன்களை தாண்டி அவருடைய மருமகன் மேல ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் இருந்தது. ஏன்னா அவர் கொஞ்சம் பொலிட்டிக்கலி ஆக்டிவா இருக்கிறாரு. தன்னுடைய 2 மகன்களும் அரசியல் நோக்கி வருவதை விட இவங்க வந்து சினிமா, மீடியா இந்த மாதிரி அவங்களுடைய மற்ற பிசினஸ்ல தான் இனிஷியலா இன்ட்ரெஸ்டா இருந்தாங்க. சோ அதனால வந்து மருமகனுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு, மருமகன் அந்த இன்ட்ரெஸ்ட்டை பர்சியூ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லாட்டரி மார்ட்டின் அவர்களுடைய மருமகனான ஆதவ் அர்ஜுனாவும் மு.க. ஸ்டாலினுடைய மருமகனான சபரீசனும் இணைந்துதான் ஐபேக் நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போட்டு யாரை கூட்டு வராங்க? பிரசாந்த் கிஷோரை கூட்டு வராங்க. சோ போன தடவை திமுக ஜெயிச்சது யாரோட பணம்? மார்ட்டினுடைய பணம். மார்ட்டின் கொடுத்த பணத்துல தான் திமுக ஜெயிக்குது. திமுகவினுடைய ஒட்டுமொத்த தேர்தல் வேலைகளுக்கான அத்தனை செலவுகளையும் ஆதவ் அர்ஜுனா தான் பண்றாரு. சரி ஓகே. அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. வந்த உடனே அப்படின்னா லாட்டரி வந்திருக்கணும்ல. ஏன் வரல? மேபி அதை கொண்டு வர நடைமுறை சிக்கல் ஏதாவது இருந்திருக்கும். திமுக என்னைக்காவது சொன்னதை செஞ்சிருக்காங்களா? யாருக்காவது செஞ்சிருக்காங்களா? அப்புறம் மார்ட்டினுக்கு மட்டும் செய்வாங்களா? என்று வென்றார்களோ அன்றிலிருந்து இந்த ஒட்டுமொத்த நெட்வொர்க்கையும் அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே. பிரசாந்த் கிஷோர் என்ன பண்றாருன்னா தேர்தல் வேலை முடிந்த உடனே தன்னுடைய நிறுவனத்தை இங்கேயே விட்டுவிட்டு, அதாவது நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அனைவரையும் எந்த அலுவலகத்தில் வேலை பார்த்தார்களோ அதே அலுவலகத்தில் விட்டுவிட்டு அவர் இங்கிருந்து பீகார் நோக்கி செல்கிறார். ஏன்னா அவருக்கு என்ன தோணுதுன்னா இவங்களெல்லாம் ஜெயிக்க வைக்கிறோமே, அப்ப பேசாம நம்மளே இருந்து ஜெயிச்சிருவோமே அப்படின்னு ஒரு ஐடியா வருது. அது எவ்வளவு மோசமான ஐடியான்னு அவருக்கு இந்த வாட்டி பீகார் ரிசல்ட்ஸ்ல தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ அவர் போகும்பொழுது என்ன பண்றாருன்னா இந்த டீம் அப்படியே சபரீசன் கிட்ட கொடுக்குறாரு. அந்த டீமை மேனேஜ் பண்றதுக்கு சபரீசன் ஒரு நிறுவனத்தை உருவாக்குனாரு. அந்த நிறுவனத்தினுடைய பேர் தான் பெனின்சுலார் கன்சல்டிங் லிமிடெட் என்ற ஒரு நிறுவனம். அந்த பெனின்சுலார் நிறுவனம் உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னன்னா எவ்வளவு காலத்துக்கு தான் இவனுக்கு 500 கோடி, அவனுக்கு 400 கோடி, இவனுக்கு 1000 கோடின்னு கொடுக்குறது. பேசாம அந்த வேலையை சேர்த்து நம்மளே பண்ணிட்டோம்னா அவர் கொடுக்க வேண்டிய பணம் வச்சா நமக்கு வந்து எக்ஸாக்ட்லி. ஸோ எல்லார்கிட்டையும் பில் அடிச்சு நம்மளே நம்ம கம்பெனி பேர்லேயே பில் அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எங்களுடைய போற்றுதலுக்குரிய யாரு திரு சபரீசன் வேதமூர்த்தி நம்முடைய அண்ணன் அவர் தான் வந்து இந்த வேலையை பார்க்குறாரு. அவர் வந்து இந்த வேலையை பார்த்து பெண் நிறுவனத்தை தொடங்கிடுறாரு. ஸோ அப்போ 2021 எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த சில மாதங்களுக்குள்ளாகவே ஆதவ் அர்ஜுனாவுக்கு என்ன தெளிவாக தெரிய வருது அப்படின்னா தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராமிஸை இவங்க நிறைவேற்ற மாட்டாங்கன்னு தெரியுது. ஸோ அப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா திமுகக்குள்ளார அட்லீஸ்ட் இணைந்து 2024 தேர்தலில் சீட்டு வாங்கலாமா அப்படின்னு முயற்சி எடுக்கும் பொழுது நீ இங்க வராத, நீ போயிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இரு, அங்க இருப்பதன் மூலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அடுத்த கட்டத்திற்கு வளர விடாமல் தொடர்ந்து திமுக கூட்டணியிலேயே வைத்துக் கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் சிஸ்டமா நீ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்டைரக்டா விடுதலை சிறுத்தைகளை திமுகவோட ஒரு கொத்தடிமை கட்சியாவே வச்சுக்கணும். அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹோல்டு வேணும். ஸோ விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கான ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் போக்கணும் அப்படின்னா நீங்க அங்க இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சபரீசன் தான் ஆதவ் அர்ஜுனாவை எங்க அனுப்புறாரு? விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அனுப்புறாரு. அதாவது ஆதவ் அர்ஜுனா கட்சிக்குள் வந்ததே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒட்டுமொத்தமா கைப்பற்றுவதற்காகவும் அதை நிரந்தரமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொத்தடிமையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் வந்திருக்கிறார் என்பது தெரியாமல் திருமாவளவன் அவர்கள் நல்ல நோக்கத்துக்காக வந்திருக்காரு ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி ஆதவ் அர்ஜுனாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறாரு. அதனுடைய தொடர்ச்சியாக 2024 மாநாடு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாடு ஒட்டுமொத்த செலவையும் ஆதவ் அர்ஜுனா தான் செய்யறாரு.
சோ ஆதவ அர்ஜுனா செலவு செய்யறாருன்னா ஆதவ அர்ஜுனா என்ன பெரிய பணக்காரரா? ஆதவ அர்ஜுனா அப்பா என்ன லாட்டரி வித்தாரா? இல்ல, அவருடைய மாமனார் கொடுத்த காசுல இருந்து அவர் சில தொழில் நிறுவனங்கள்ல முதலீடு செஞ்சு அந்த பணத்தை பெருக்கி சில விஷயங்களை சுருக்கி இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணி அந்த பணத்தை எடுத்து தான் செலவு செய்யறாரு. ஸோ அப்போ லாட்டரி மார்ட்டினுடைய நிறுவனத்திலிருந்து பணம் பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகள் மாநாடு நடத்துறாங்க, ஆதவ அர்ஜுனாங்கிற ஒரு பெயர் வெளியில தெரிய வருது. அவருடைய பெயர் வெளியில் தெரிவது யாருக்கு சந்தோஷம் அப்படின்னா, யாருக்கு சந்தோஷம்? அவருடைய மாமனாரான மார்ட்டினுக்கு சந்தோஷம். ஏன் சந்தோஷம்? ஏன்னா அவர் மூலமாக நினைத்ததை சாதித்துக் கொள்ளலாம். ஏன்னா பல ஆயிரம் கோடிகளை பல கட்சிகளுக்கும் அவங்க தொடர்ந்து நிதியா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. யாருக்கு நிதி கொடுத்தோம்? அவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. ஓகே, எல்லாருக்கும் நிதி கொடுக்குறாங்க. எலக்டோரல் பாண்ட்லயும் தேர்தல் பத்திரத்திலையும் பாத்தீங்கன்னா லாட்டரி மார்ட்டினுடைய கம்பெனி திமுகவுக்கு நிதி கொடுத்திருக்கு. நான் இன்னும் ஒரு படி மேல போயிட்டு சொல்றேன், பாஜகவுக்கும் கொடுத்திருக்காங்க. அவங்க எல்லா கட்சிகளுக்கும் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க வெறும் லாட்டரி மூலமாக மட்டும் இதுவரை 1000 கோடீஸ்வரர்களை உருவாக்கி இருக்காங்க. ஓகே, எவ்ரி இயர் அவங்களுடைய பரிசு தொகை இருக்கு இல்லையா, அவங்க நடத்தக்கூடிய லாட்டரிகள் மூலமா அவங்க கொடுக்கக்கூடிய பரிசு தொகை இருக்கு இல்லையா, அது மட்டுமே 1000 கோடி. அவங்க அட்வான்ஸ் டாக்ஸே 5000 கோடி 10,000 கோடின்னு கட்டக்கூடியவங்க. அப்படிப்பட்ட பணப்பின்னணி, அப்படிப்பட்ட பிசினஸ் பின்னணி கொண்டவங்க தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் லாட்டரி இஸ் நாட் இல்லீகல் பிசினஸ். லாட்டரி என்பது ஒரு லீகல் பிசினஸ். அதுக்குள்ளார எப்படி இல்லீகலா நடக்கும், நடத்துனாங்க, இவங்க நடத்துனாங்களா மத்தவங்க நடத்துனாங்களா, அதெல்லாமும் ஒரு சீரியஸான ஒரு டிஸ்கஷன், அதையும் நம்ம பேசுவோம். பட் ஆதவ அர்ஜுனாவினுடைய இந்த வளர்ச்சி அவங்க மாமனாருக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குமா கொடுக்காத? நம்ம செலவு பண்றோம், இவ்வளவு நாளா வந்து நம்ம கொடுத்தோம், ஆனா யாரோ ஒருவரிடம் போய் நம்ம கொடுக்க வேண்டியது இருந்துச்சு, யாரோ ஒருவரிடம் போய் நம்ம பேச வேண்டியது இருந்தது. ஈவன் தோ ஹி இஸ் வெரி 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 இன்ஃப்ளூயன்ஷியல். இந்த நாட்டினுடைய அனைத்து தலைவர்களையும் நினைக்கும் பொழுது சந்திக்கக்கூடிய அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் தான் மார்ட்டின், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா தன்னுடைய மருமகன் அந்த இடத்தை நோக்கி நகரும் பொழுது அவருக்கு அதுல ஒரு சந்தோஷம். ஆனா ஆதவ அர்ஜுனா உள்ள போய் விசிகாக்குள்ளேயே இருந்துகிட்டு திமுக எதிராக பேசியதாக அவர் மேல குற்றம் சாட்டி தான் அவர் வந்து கடைசியாக வெளில. அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன். என்னன்னா, எப்போ அவர் பேச ஆரம்பிச்சாரு அப்படிங்கறத நீ நோட் பண்ணணும். எப்பனா அவருக்கு சீட்டு கொடுக்காத போது. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன பண்றாங்கன்னா, இரண்டு தொகுதிகள்ல ஒன்று பொது தொகுதி அப்படின்னு கேட்கும்பொழுது, இதற்கு இடைப்பட்ட காலகட்டத்துல சபரீசனே நினைத்தாலும் அந்த பொது தொகுதியை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழல் உருவாகிறது. ஏன்னா அப்போது திராவிட முன்னேற்ற கழக குடும்பத்திற்குள், முதல் குடும்பத்திற்குள் உதயநிதிக்கும் சபரீசனுக்கும் இடையிலான பனிப்போர் உச்சத்தில் இருந்தது. ஒரு கட்டத்தில் எப்படி ஆந்திரால மருமகன் சந்திரபாபு நாயுடு கட்சியை கைப்பற்றி இன்னைக்கு மகன்கள் அனைவரையும் திரைத்துறையை நோக்கி ஒதுக்கி விட்டாரோ, அதே போல சபரீசன் வேதமூர்த்தி கட்சியை கைப்பற்றி விட்டு உதயநிதி ஸ்டாலினா பர்மனண்டா நடிக்க விட்டுருவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம், பயம் இருந்தது. இதன் காரணமாக அந்த நான் சொல்லக்கூடிய அந்த இடைப்பட்ட காலகட்டம், அந்த 2024 இடைப்பட்ட காலகட்டத்தில் பேரா நிறுவனம், அதாவது அந்த பெண் நிறுவனம் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மீடியா நரேட்டிவை செட் பண்ணுவாங்க. டெய்லி இங்க இருக்கக்கூடிய டெலிவிஷன்ஸ்க்கு அவங்க தான் ஃபோன் பண்ணி இன்னைக்கு என்ன டிபேட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு யார பேனல்ல கூப்பிடணும், திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து யாரை கூப்பிடணும், பத்திரிகையாளர்ங்கிற பேர்ல யாரை கூப்பிடணும், இது அனைத்தையும் யார் தான் டிசைட் பண்ணுவா? பெண் நிறுவனம் தான் டிசைட் பண்ணுவாங்க. எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் என்பது ஏன் முடியும்னா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், டெலிவிஷன் சேனல்ல நடத்துறது வேணும்னா பாரிவேந்தராகவோ, அம்பானியாகவோ, வைகுண்டராஜனாகவோ, அல்லது ஆமா வேற யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா அங்க வேலை பார்க்கக்கூடியவர்களுடைய விசுவாசம் யாருக்குத்தான் இருக்கும்? அறிவாலயத்துக்கு. ஆமா, அறிவாலயத்துக்கு தான் இருக்கும். அப்ப அறிவாலயத்தினுடைய ஒட்டுமொத்த அதிகாரத்தினுடைய மையமாக இருக்கக்கூடிய சபரீசன் சொல்லக்கூடிய விஷயத்தை தாண்டி, அவருடைய நிறுவனமான பேரா நிறுவனம், பெண் நிறுவனம் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை தாண்டி வேற யாருக்கும் எந்த விதமான ஹோல்டும் கிடையாது. நேரடியாக மறைமுகமாக இங்க இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களையும் டிஐபிஆர் விளம்பரம் கொடுக்க மாட்டோம், அரசு கேபிள்ல தூக்கி பின்னாடி போட்டுருவோம், அது இதுன்னு மிரட்டி அரட்டி உருட்டி அனைத்து ஊடகங்களையும் தன்னுடைய கைகளில் வைத்துக் கொண்டிருந்தார்கள். சோ தனக்கு சீட்டு கிடைக்கலங்கிறத ஆதவ அர்ஜுனாவால ஏத்துக்க முடியல. அப்ப ஆதவ அர்ஜுனா ரிவோல்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கட்சிக்குள்ளாரையே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணுங்கிற குரலை பேச ஆரம்பிக்கிறாரு. திருமாவளவனை சர்டன் எக்ஸ்டென்ட்க்கு கன்வின்ஸ் பண்றாரு. தலைவரை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய படைபலத்தை வச்சு நமக்கு மிக குறைவான சீட்டுகள் கொடுக்குறாங்க, நம்ம இதை கேட்கலாம்ங்கிற ஒரு எண்ணத்தை முதலில் உருவாக்குறாரு. அதற்கு ஆக்சுவலி திருமாவளவனும் இனிஷியலா அக்ரி பண்றாரு. பட் எங்க இதனுடைய எக்ஸ்ட்ரீம் அடுத்த லெவலுக்கு போகுதுன்னா, யாரும் எதிர்பார்க்காத ஒரு விதமாக திடீரென்று விஜயனுடைய கட்சி சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் வருது. அந்த கட்சி தொடர்பான அறிவிப்புகள் வந்ததற்கு பிறகு விஜய் ஒரு சக்தியாக உருவாக போகிறார். விஜய் இந்த எலெக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய த்ரெட்டா இருக்க போறாருங்கிற இன்புட்ஸை சபரீசன் ரிசீவ் பண்றாரு. அப்ப சபரீசனுக்கு டிவிகேக்குள்ளார ஒரு ஹோல்டு தேவைப்படுது. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, அந்த ரிவோல்ட்டை அதிகப்படுத்தி ஆதவ அர்ஜுனாவை அங்கிருந்து ஸ்பிளிட் பண்ணி வெளியில கொண்டுட்டு வந்து அவரை நேரடியாக கொண்டு போய் டிவிகேல ஜாயின் பண்ண வைக்கிறாரு. ஸோ டிவிகேல அவரை ஜாயின் பண்ண வச்சதனுடைய நோக்கம் என்ன? ஏன் டிவிகேல கொண்டு போய் ஆதவ அர்ஜுனாவை ஜாயின் பண்ண வைக்கணும்? ஏன்னா ஆதவ அர்ஜுனா மார்ட்டினுடைய மருமகன், அவர் தான் வந்து எலெக்ஷன் வார் ரூமே ரன் பண்ணாரு. டிஎம்கே உடைய ஸ்ட்ராட்டஜி டீம்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. பிரசாந்த் கிஷோர் அவர் தான் ஹையர் பண்ணியிருக்கிறாரு. இவ்வளவு விஷயங்களும் எல்லோருக்கும் தெரியும். கரெக்டா தெரியும். இப்போ இவ்வளவு விஷயங்கள் நடந்த பொழுது ஏன், என்ன காரணத்துக்காக சபரீசன் கொண்டு போய் ஆதவ அர்ஜுனாவை டிவிகேல உட்கார வைக்கணும்? மேபி டிவிகே ஒரு த்ரெட்டா பார்த்து அதை நம்ம மிஸ்கைட் பண்ணி விட்டா நமக்கு த்ரெட் ஆகாம இருக்கும் அப்படிங்கிறதுக்காக திமுகவுக்கு. அது மட்டுமல்ல, அதிமுகவுடன் டிவிகே சேர்ந்துடக்கூடாது. அதிமுகவும் டிவிகேவும் சேர்ந்தால் அது
கம்ப்ளீட்லி ஒரு ஸ்வீப், ஒரு லேண்ட்ஸ்லைடு விக்டரியாக அமையும், தங்களால் இந்த தேர்தலை எதிர்கொள்ள முடியாது என்பதற்காக மிக மிக முக்கியமாக ஆதவர்ஜுனா போறதுக்கு முன்னாடியே முதல்ல அங்க ஜான் ஆரோக்கியசாமியை கொண்டு போய் பிளான் பண்றாங்க. இந்த ஜான் ஆரோக்கியசாமி யாருன்னா மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி தெரியுமா? 2016 அப்போ அன்புமணிக்கு ஸ்ட்ராட்டஜி டீம்ல ஒர்க் பண்ணவர், அந்த ஸ்ட்ராட்டஜி டீமுடைய லீடா இருந்தவர். இவரு அன்புமணியிடம் பெற்ற பணத்திற்கு முறையான டெலிவரபிள் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக அன்புமணியால் விரட்டப்பட்டவர். ஓகே, நேரடியாக விரட்டப்பட்டவர். நாம் தமிழர் கட்சியிலிருந்து தாவேகாவில் சேருவதாக இருந்த காளியம்மாள், நத்தம் சிவசங்கரன் உட்பட பலர் சேரப்போகிறார்கள் என்ற விஷயத்தை அங்கிருந்தபடியே போன் போட்டு சீமானுக்கு சொல்லி, அண்ணே இவங்கெல்லாம் இங்க வரேன்னு சொல்றாங்க, கொஞ்சம் என்னன்னு பாருங்கன்னு சொல்லி சீமானுடைய கோபத்திற்கு இவர்களை எல்லாம் உள்ளாக்கி, வழக்கம் போல சீமான் என்ன பண்ணுவாருன்னா, ஒருத்தருக்கு மேல கோவம் வந்துச்சுன்னா கட்சியை விட்டு நீக்கவே மாட்டார், கட்சியை விட்டு அவர் நீக்கவே மாட்டார், அவங்க கூட பேச மாட்டார், அவங்களை கட்சி நிகழ்வுகளுக்கு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவார், லோக்கல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு கூப்பிட்டு மெசேஜ் போட்டுருவாரு. ஸோ இப்படி ஒதுக்கப்பட்டவர்கள்ல நத்தம் சிவசங்கரன் மட்டும் திரும்ப போயிட்டு ஓரளவுக்கு பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி திரும்ப கட்சிக்குள்ளார போயிட்டாரு. காளியம்மாள் இன்று வரை அதிமுகலையும் சேரல, தாவேகாலையும் சேரல, எங்க சேர போறாங்கன்னு தெரியாத ஒரு நிலை தொடர்ந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்படி ஜான் ஆரோக்கியசாமி யாருக்கு இப்ப அடுத்து இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு, அவரும் பேனா நிறுவனத்துக்கு இன்ஃபர்மேஷன்ஸை பாஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ சபரீசன் ஜான் ஆரோக்கியசாமி மூலமாகவும் தொடர்ச்சியாக என்ன சொல்கிறார் என்றால், நம்ம 40% இருக்கோம், நம்ம 38% இருக்கோம், நம்ம வந்து ஆட்சியை வெல்ல போறோம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இவங்க எல்லாரும் அலைன் ஆகிறாங்க. சரி, ஓகே, இப்ப ஆதவர்ஜுனா அடுத்து வந்தது, ஆதவர்ஜுனா வந்து டிவிகேக்குள்ளார வந்துட்டாரு. இப்ப கூட 40% தான் ஆதவர்ஜுனா பேசியிருக்காரு, நம்ம 40% ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு நேத்துக்கு பேசியிருக்காரு. இந்த ஆதவர்ஜுனா பேசக்கூடிய இந்த பேச்சுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்னங்கிறதையும் நான் சொல்றேன். அப்போ ஆதவர்ஜுனாவும் ஜான் ஆரோக்கியசாமியும் எங்க ஒரு இடத்துல இணைகிறாங்க மறுபடியும் அப்படிங்கிறதையும் நான் அந்த இடத்துல சொல்றேன். ஆதவர்ஜுனாவும் கிறிஸ்தவ மதத்தை தழுவியவர். ஸோ இப்போ ஆதவர்ஜுனா வந்து டிவிகேக்குள்ளார ஃபார்முலா ஒரு இண்டக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி ஆதவர்ஜுனா வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு குட் பை சொல்றாரு. அது ஒரு ஃபேர்வெல் மாதிரி, அப்படியே என்னுடைய தலைவர் அவர் தான், என்னுடைய மனதுக்கு எப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நேற்று என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, ஆமா 20 பேர் கூட இல்ல விசிகாவில் அப்படின்னு பேசியிருக்காரு. பேசினதோட இல்லாம அது பேசினது தைரியமா எதிர்கொள்ள முடிஞ்சுதானா அப்படி இல்லாம உடனடியா வந்து ட்விட்டர்ல திருச்சி சொல்லிட்டாங்க, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை, அதை திருச்சி சொல்லிவிட்டார்கள். இல்லைன்னா திருச்சி சொல்லிட்டாங்க, ஈரோடு சொல்லிட்டாங்க. ஏய், நீ பேசினதை உலகமே பார்த்துருக்கு, நான் பார்த்தேன், நான் லைவ்ல பார்த்துட்டு இருந்தேன், அவர் கூட 20 பேர் தான் இருக்காங்கன்னு பேசிட்டு அந்த 20 பேர் தான் அண்ணா திருமாவளவன் அவர்களை திசை திருப்புகிறார்கள் அப்படின்னு நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்றது அப்பட்டமான பொய். சரி, ஓகே, அப்போ சபரீசன் சொல்லிதான் ஆதவர்ஜுனா இங்க வந்தாருன்னா திமுகவுக்கு எதிராக இன்னும் ஏன் தொடர்ந்து பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு இது வருது இல்லையா? அப்பதான் அடுத்த நகர்வு நடக்குது. என்னன்னா, முன்பு போல் இப்போது சபரீசனுக்கும் ஆதவர்ஜுனாவுக்குமான தொடர்பு இல்லை. ஏன் இல்லை? அடுத்த அந்த இடத்துக்கு வருவோம். ஏன் இல்லை அப்படின்னா, ஏற்கனவே என்ன காரணமாக சபரீசனுக்கும் ஆதவர்ஜுனாவுக்கும் ஒரு இணைப்பு அல்லது தொடர்பு, ஒரு நெருக்கம் இருந்துச்சுன்னா, சபரீசனுக்கும் உதயநிதிக்குமான டேர்ம் சரியில்லாம இருந்துச்சு. இப்போ உதயநிதிக்கும் சபரீசனுக்குமான டேர்ம் சரியாயிடுச்சு. ஸோ அதனால இப்போ ஆட்டோமேட்டிக்கா இவருடைய முக்கியத்துவம் குறைஞ்சிருச்சு. ரெண்டாவது, ஆதவர்ஜுனாவுக்கு அவங்க கொடுத்த அசைன்மெண்ட் என்னன்னா, நீ உள்ளார போகணும், அமைதியா இருக்கணும், அமைதியா இருக்கிறதோட இல்லாம என்ன பண்ணணும், நீ வந்து அதிமுக டிவிக்கு யார் கூடயுமே போகக்கூடாது, அதுல அதிமுக கூட போயிடவே கூடாது, அதிமுக கூட போயிடாம பாத்துக்கிறது தான் உனக்கான முதல் வேலை, அதுதான் நீ பிரதானமான வேலையை எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் எதிர்பாராத விதமாக சபரீசனுக்கும் இவருக்குமான ஈக்குவேஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போக போக அந்த நேரம் பார்த்து கரெக்டா எந்த இன்சிடென்ட் நடக்குது, கரூர்ல ஸ்டாம்பேட் நடக்குது. அந்த ஸ்டாம்பேட் நடந்த உடனே நேரடியாக ஆதவர்ஜுனா என்ன சொல்றாரு, புரட்சி வெடிக்கட்டும், நேபாளில் நடந்தது போன்ற ஒரு மாணவர் புரட்சி, இளைஞர் புரட்சிலாம் பேசிட்டு அந்த ட்வீட் அடுத்த செகண்ட் என்ன பண்ணிடுறாரு, டெலீட் பண்ணிடுறாரு. நேத்து திருமாவளவன் கூட 20 பேர் தான் இருக்காங்கன்னு பேசிட்டு உடனடியாக வந்து என்ன பண்றாரு, ட்விட்டர்ல, அண்ணா நான் விடுதலை சிறுத்தைகளை எப்படி பேசுவேனா, விடுதலை சிறுத்தைகள் என்னுடைய கட்சி, என்னுடைய மனதுக்குள் இருக்கிறது, என்னுடைய நெஞ்சுக்குள் இருக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய ட்வீட். ஒரு சாதாரண ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கூட வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாத ஒரு பயந்தாங்குழி தான் இந்த ஆதவர்ஜுனா. ஓகே, அவருக்கு கட்ஸே கிடையாது. நான் வந்து ரொம்ப ஓப்பனா கேட்கிறேன், ஆதவர்ஜுனாவுக்கு தமிழ்நாட்டு அரசியலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? திடீர்னு வந்தாரு, விசிகால சீட் வாங்கணும்னு நினைச்சாரு, வாங்க முடியல, தாவேகாக்கு போயிருக்காரு. இவ்வளவுதான். பணம் இருக்குது. லெட்ஸ் பி ஓபன். ஆதவர்ஜுனாவிடம் என்ன இருக்கிறது? பணம் இருக்குது. ஓகே, நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், தாவேகாவை பார்த்து கேட்கிறேன். இப்ப தாவேகாவை பொறுத்தவரை நிறைய பேர் நினைப்பாங்க, நம்ம வந்து பிஜேபிக்கு ஆதரவு சொல்றோம், ஆதரவு நிலைப்பாடு எடுத்துட்டோம், அதனால வந்து நம்ம தாவேகாவை விமர்சிக்கிறோம். நான் 2018 இருந்து 2021, 22 வரைக்கும் 4 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 200 டிபேட்ஸ் குறைஞ்சது பேசியிருப்பேன். அதுல 30-40 டிபேட் நான் விஜயை ஆதரிச்சு பேசியிருக்கேன். அந்த நேரத்துல, அந்த கால சூழல்ல ஒரு ரேடியோவில் நான் ஒர்க் பண்ணும்பொழுது ஒரு தமிழ் தேசிய ஆதரவாளரா, ஒரு நாம் தமிழர் கட்சி ஆதரவாளரா, ஒரு அரசியல் விமர்சகரா விஜயினுடைய சில நிலைப்பாடுகளை அப்போது நான் ஆதரித்து பேசியிருக்கிறேன். அப்படிப்பட்ட நான் சொல்றேன், விஜய் என்ன சொன்னார், கட்சி ஆரம்பிக்கும் பொழுது எனக்காக உழைத்தவர்களுக்கு, காலம் காலமாக எனக்காக பாடுபட்டவர்களுக்கு முன்னுரிமை. இன்னைக்கு உன் பக்கத்துல உட்கார்ந்துருக்குது யார்? ஒரு பக்கம் புஷி ஆனந்த் தவிர்த்து ஆதவர்ஜுனா உன் பக்கத்துல உட்கார்றதுக்கு என்ன தகுதி இருக்குது? பணம் இருக்குதுங்கிறத தவிர்த்து ஆதவர்ஜுனாக்கு வேற ஏதாவது தகுதி இருக்கா? அருண்ராஜுக்கு என்ன தகுதி இருக்குது? ஒரு IRS ஆஃபீஸர் ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்காரு, அது தவிர வேற என்ன தகுதி இருக்கு? அப்ப இவங்களுக்கெல்லாம் இல்லாத தகுதி, அதாவது உன் கூட காலம் காலமாக நின்றவர்கள், களத்துல நின்றவங்க, போராடினவங்க, விஜய் நற்பணி மன்றத்தினுடைய கொடிய
கொண்டுட்டு போய் ஊர் ஊரா கட்டினவன் அவனுக்குலாம் இல்லாத தகுதி உங்களுக்கு என்ன வந்துச்சு? நான் ஓப்பனா கேட்கிறேன், வேற என்ன தகுதி இருக்குது? அப்புறம் நிர்மல்குமார் அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள், இப்போ நிர்மல்குமார்லாம் வந்து நமக்கு ஒரு அண்ணன் மாதிரி. ஓகே, பிஜேபியில இருந்தாரு, அதுக்கு பிறகு ஏடிஎம்கேக்கு போனாரு, அதுக்கு முன்னாடி தினகரன் கூட இருந்தாரு, இப்ப டிவிகேல இருக்கிறாரு. என்ன அடிப்படையில சிடிஆர் நிர்மல்குமாருக்கு அந்த முக்கியத்துவம் என்ன அடிப்படையில? இந்த ஐடி விங் பிஜேபி ஐடி விங் பார்த்த அனுபவம் இருக்கிறதுனால அப்படியே தூக்கி அங்க போட்டு ஐடி விங் அனுபவம் இருக்கும் நினைச்சிருப்பாங்க போல. இல்ல அப்படின்னா உன் கட்சியில எல்லா கட்சிகளை போலவும் உங்க கட்சியிலயுமே காலங்காலமா உழைச்சவனுக்கு எந்த விதமான மரியாதையும் கிடையாது. நீங்க திமுகவை பத்தி என்ன சொல்றீங்க? அதிமுகல இருந்து வரவங்களுக்கு தான் நேரடியான மதிப்பு. நீங்க என்ன பண்றீங்க? செங்கோட்டையனை தானே பக்கத்துல உட்கார வச்சிருக்கீங்க. செங்கோட்டையனை தாண்டி செங்கோட்டையனுக்கு விஜய் மேல அப்படியே ஒரு பற்று வந்திருக்குமா? எப்படி இந்த ஒரு மாசத்துல பசும்பொனுக்கு போகும்பொழுது இந்த கட்சி ஒன்று சேரணும்னு சொன்ன பொழுது, பிரிந்தவர்கள் அனைவரும் ஒன்று சேரணும்னு சொன்ன பொழுது, நான் எங்க கெடு விதிச்சேன், நான் கெடு விதிக்கலன்னு பின்வாங்கின பொழுது, அப்போதெல்லாம் அதிமுகவோடு இணைந்து செயல்படணும்னு நினைச்ச செங்கோட்டையனுக்கு காலம் முழுக்க புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னு பேசின வாயால உடனடியாக தளபதிக்கான ஒரு பற்று பாசம் வந்துருமா? அவர் சேர்ந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஸ்பீச் பேசுறாரு 2026 புரட்சி தலைவர் எடப்பாடி சொல்ல வந்துட்டாரு. அதுக்கப்புறம் சாரி நான் வந்து ரத்தத்துல ஊறி போயிருக்கு அவர். எகைன் ஆதவ அர்ஜுனாவினுடைய நோக்கம் விஜயை யாருடனும் கூட்டணி சேராமல் தனித்து அப்படியே வச்சுக்க வேண்டியது. அதை ஆதவ அர்ஜுனா செய்து கொண்டிருக்கிறார். நேற்றைய பேச்சு, அதாவது நேற்று அந்த அவங்களுடைய என்னது உயர்நிலை செயற்குழுவா ஏதோ ஒன்று எப்போ பார்த்தாலும் அந்த 4 பாயிண்ட் ஷெரட்டன்ல மகாபலிபுரத்தில் ஒரு கூட்டத்தை போட்டுக்க வேண்டியது. ஸோ அந்த கூட்ட அரங்கத்தில் பேசினதுல அவங்க வந்து எடுத்த உடனே விஜய் வந்து என்னை பார்த்தா அழுத்தம் கொடுக்குற மாதிரி இருக்குதா, இந்த முகத்தை பார்த்தா அழுத்தம், இங்கே பாருங்க யார் வேணாலும் மறக்கலாம், நான்லாம் மறைக்கவே மாட்டேன். ஓகே, நான்லாம் இப்போ ரேடியோவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நாங்கள் வந்து இந்த ப்ளூ கார்பெட் அப்படின்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ரெட் கார்பெட் மாதிரியே சினிமா படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படத்துக்கு வந்து நாங்கள் ஈவென்ட் மாதிரி பண்ணி நாங்கள் டிக்கெட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவோம். டிக்கெட்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். பார்த்தா படம் ரிலீஸ் ஆகலை. ஸோ எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது, தலைவா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு டைம் டு லீடுன்னு போட்டதுக்கு எங்கே போனீங்க? டைம் டு லீடு இல்லை, டைம் டு கொடநாடு. அங்கே போய் உட்கார்ந்து இருந்தீங்க. ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தா சொல்லுவாங்க. காத்துக்கிட்டு இருந்ததா வெளியில சொல்றாங்க. அதை தாண்டி அங்க நடந்தது எதையுமே நான் வெளியில பேச விருப்பம் இல்லை. எப்படி ரஜினிகாந்துக்கு ஒரு ராமவரம் தோட்டம் எபிசோடு இருக்கோ அதே மாதிரி விஜய்க்கு ஒரு கொடநாடு எபிசோடு இருக்கு. ஸோ எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா கிரண், அப்போ அழுத்தம் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? அதற்கு அடுத்து கொடுத்த அழுத்தத்துல போய் எடப்பாடியை மீட் பண்ணலையா நீங்க? எடப்பாடியை போய் மீட் பண்ணி எனக்கு படம் ரிலீஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்கலையா நீங்க? ஸோ இது மாதிரி ஒரு முறை அல்ல பல முறை. இது எல்லாத்தையும் தாண்டி நான் ஓப்பனா கேட்கிறேன். டிவிகே நான் வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு இடத்திலும் டிவிகே தொடர்பான ஒரு நேரடியான ஒரு தாக்குதலை ஒரு விமர்சனத்தை காட்டமாக நான் வச்சதில்லை. இன்னைக்கு நான் ஓப்பனா கேட்கிறேன், டிவிகே என்ற ஒரு கட்சி அவருடைய ரசிகர்களால் சூழப்பட்டிருக்குது, மாற்று கருத்து இல்லை. ரசிகர்கள் தொண்டர்களாக மாறலாம், யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், யார் வேணாலும் நல்லது பண்ணலாம்னு நினைக்கலாம். எல்லாத்தையுமே நான் வரவேற்கிறேன். நீங்க எதுக்காக அரசியலுக்கு வரீங்க? உங்களுடைய நோக்கம் என்ன? இவ்வளவு நாளா இந்த மக்கள் வந்து தூக்கி வச்சு கொண்டாடி இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. ஏன் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் உங்களுக்கு தோணல? ஏன் இதுக்கு முன்னாடி தோணல? ஜெயலலிதா இருக்கும்போது தோணல? கெரியரின் உச்சமா இப்போ ஸோ அந்த உச்சத்தை தொடர வரைக்கும் வெயிட் பண்ணீங்களா? இப்போ ஜெயலலிதா இருக்கும்பொழுது யாருக்குமே இங்கே கெரியருடைய உச்சம் வரல. அப்பெல்லாம் உங்களுக்கு உச்சாதான் வந்துட்டு இருக்கும். ஏன்னா அவங்களை பத்தி நினைச்சாலே ஒரு பயம் இல்லையா? ஸோ அப்போ உங்களுடைய கெரியருடைய உச்சத்தை நீங்கள் துறந்து விட்டு வந்து நீங்கள் ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறத நான் மதிக்கிறேன். ஆனா நீங்கள் இந்த முறை யாருக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களை சுற்றி இருப்பவர்கள் யாருக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள்? இங்கு ஆதவ அர்ஜுனா நேரடியாக சபரீசனால் உங்களுடைய கட்சிக்கு அனுப்பப்பட்டவர் என்பதை நீங்க ஈஸியா உங்களால கிராஸ் செக் பண்ணிட முடியும். உங்களால ஈஸியா கிராஸ் செக் பண்ணிட முடியும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கு என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் ஃபீட் பண்றாங்கங்கறத உங்களால ஈஸியா கிராஸ் செக் பண்ணிட முடியும். நீங்க அதை எதையுமே தெரிஞ்சுக்க விருப்பப்படலையே. இல்ல அவர் தெரிஞ்சுக்க விருப்பப்படல. அவர் அதை பத்தி தெரிஞ்சுக்கவே விருப்பப்படல. கடந்த 26 நாளா ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து, ஏன்னா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா டிசம்பர் 30-31 தேதிக்கு அப்புறம், அதாவது ரிலீஸ்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஜனநாயகன் இஷ்யூ பெருசா பாப்பப் ஆக ஆரம்பிச்சது. ஸோ கடந்த 25 நாளா சினிமாவை தவிர்த்து அவருக்கு வேற எண்ணமே இல்லை. ஓகே, சினிமா ரிலீஸ் ஆகல, படம் ரிலீஸ் ஆகல. ஒட்டுமொத்த கட்சியினருக்குமே அதை தாண்டி பெரிய எண்ணமோ இதுவோ கிடையாது. நான் அவருடைய ரசிகர்களே, அவர்களுடைய தொண்டர்களை நான் வந்து தவறே சொல்ல மாட்டேன். அது அவங்கள வந்து பேசி அவங்கள வந்து காயப்படுத்துறது நம்மளுடைய நோக்கம் இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க திரையில பார்த்து வளர்ந்துட்டாங்க. அதாவது அவங்க திரையில பார்த்து கொண்ட ஃபர்ஸ்ட் லுக், எக்ஸாக்ட்லி டீசர், ட்ரெய்லர், மெயின் பிக்சர்னே வளர்ந்துட்டாங்க. அவங்க அப்படியே வளர்ந்ததினுடைய விளைவை தமிழ்நாடு சந்திக்கிறது என்பதுதான் வருத்தம். மறுபடியும் சொல்றேன், உங்ககிட்ட இருக்கக்கூடிய தொண்டர்படையை நான் குறைச்சு மதிப்பில்லை. உங்களுடைய நல்ல நோக்கத்தை நான் மதிக்கிறேன். நீங்க அரசியலுக்கு வரணும்னு நானும் ஆசைப்பட்டிருக்கேன். பட் அது எல்லாத்தையும் தாண்டி சொல்றேன், இந்த முறை நீங்கள் செய்வது ஒரு வரலாற்று பிழை. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய துரோகிகளை நீங்கள் அடையாளம் காணாவிட்டால் நீங்கள் அரசியலில் இன்னொரு சிவாஜியாகத்தான் அடையாளம் காணப்படுவீர்கள். நடிப்பு என்னது, ஆமா, நடிப்பு கெரியருடைய உச்சம். நீங்களாவது வந்து உங்களுடைய கெரியருடைய உச்சம் தான். அவர் நடிப்பினுடைய உச்சம் தொட்டவர், இந்தியாவினுடைய மர்லன் பிராண்டோ, சிம்ம குரலோன். ஆனா அவரால் ஒன்றும் பண்ண முடியல. ஒரே ஒரு எம்ஜிஆர் மட்டும்தான் வந்தார். ஒரே ஒரு எம்ஜிஆர் மட்டும்தான் காலத்திலும் நிரந்தரமாக இருப்பார். எம்ஜிஆரை பார்த்துட்டு நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு உங்களுடைய முயற்சிகளை
சிறுமைப்படுத்துவதாக நினைக்காமல் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அவங்களுடைய நோக்கம் என்ன இது கூட தெரியாம நீங்க எப்படி இருப்பீங்க? சி, ஆதவ் அர்ஜுனா திமுக வெல்வதற்காக வேலை பார்த்தாரா இல்லையா? 2020 அவரே சொல்றாரு. இப்ப எப்படி ஆதவ் அர்ஜுனாவுக்கு திடீர்னு வந்து இது வந்து வழி வழியாக நீங்கள் தான் இருக்க வேண்டுமா, நீங்கள் தான் வந்து மன்னராட்சியா இது அப்படின்லாம் கேட்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனாவுக்கு 2021 தெரியலையா? சேப்பாக்கம் தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் நின்னார்ல, அப்ப தெரியலையா இது மன்னராட்சின்னு தெரியலையா? சோ அப்போ திருமாவளவன் கூட இருந்த பொழுது உங்களுக்கு தெரியலையா கூட இருக்கிற 20 பேர் தான் வந்து திருமாவளவனை கொண்டு போய் திமுக கிட்ட அடகு வைக்கிறாங்கன்னு? அப்பெல்லாம் என்ன பண்ணீங்க? ஸோ அப்போ ஆதவ் அர்ஜுனா மாதிரியான ஒரு நான் ஓப்பனாவே சொல்றேன், ஆதவ் அர்ஜுனா மாதிரியான ஒரு ஒரு நபர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நேரடியான ஏஜென்ட்டாக செயல்பட்டு எப்படியாவது தாவேகாவை அழிக்க வேண்டும், தாவேகாவை திசை திருப்ப வேண்டும், தாவேகாவினுடைய நோக்கத்தை கொள்ள வேண்டும், தாவேகாவினுடைய அந்த எழுச்சியை மட்டுப்படுத்த வேண்டும், இந்த தேர்தலில் அவர்கள் தோல்வி அடைய வேண்டும் என்பதை மட்டுமே குறிக்கோளாக கூட செயல்படக்கூடிய இந்த நபரை ஒதுக்கி வைக்காமல் விஜய்க்கு அடுத்த அரசியல்ல ஒரு வெற்றி என்பது சாத்தியப்படாது. அதுதான் என்னுடைய பார்வை. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.